கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரால உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். 2021ஆம் ஆண்டுல பிரவேசித்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அறைகூவல், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் பெற்று அனுபவிக்கிற நன்மைகளுக்கு நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த கொடிய கொள்ளை நோய் நாட்களில நாம் நிர்மூலமாகாது இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறனா, நாங்கள் உம்முடைய அன்புக்கு சாட்சிகள், நாங்கள் உம்முடைய கிருபைக்கு சாட்சிகள், நாங்கள் உம்முடைய வழிநடத்துதலுக்கு சாட்சிகள் என்று விசுவாசத்தோடு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்புவார். 2021ஆம் ஆண்டுல பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நம்பிக்கை வார்த்தை மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அன்புக்குரியவர்களே, தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறவராக மாத்திரமல்ல, நம்முடைய காரியங்களிலே தலையிடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை ஆச்சரியமான பிரகாரங்களில கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்தமான காலை வேளையில ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறனா, சங்கீதம் 1:2 நினைவுபடுத்தி பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான். ஒரு பழங்கால முறை ஒன்று உள்ளது. என்ன தெரியுமா? ஒரு புத்தகம் எத்தனை கையெழுத்து பிரதிகளை அது பெற்றிருக்கிறதோ அதை பொறுத்தே அதனுடைய தரம் நிர்ணயிக்கப்படுமா. எத்தனை முறை மறுபதிப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனை அதற்கு அதிகமான அவார்டுகள் கொடுக்கப்படுவது வழக்கமா. புக்கர் பிரைஸ், புக் வின்னர், புக் ஆஃப் த வேர்ல்ட், புக் ஆஃப் த யூனிவர்ஸ், நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர், கேம்பல் லிட்ரேச்சர் அவார்டு என்று சொல்லி ஏகப்பட்ட விருதுகள் புத்தகங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றும் அதிக பதிப்புகளை பெற்று முதலிடத்தை என்னாலும் நிரந்தரமாக பிடித்திருக்கிற புத்தகம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னார். அதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அருட்கொடை வேதாகமம். இதுவரை 22,000த்திற்கும் அதிகமான முறை மறுபதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது இடத்துல ஓமர் எழுதிய இலியட் என்ற காவியம் இருக்கிறது. ஆனால் இது வெறும் 643 முறையே மறுபதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த புத்தகமும் நெருங்க முடியாத சாதனை இடத்துல நம்முடைய வேதாகமம் தொடர்ந்து முதலிடத்துல இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதை தியானிக்கிறவர்கள் சங்கீதம் 1:3 படி, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வாக்கு தத்தம் தான். இந்த பரிசுத்தமான புதிய ஓய்வு நாளில நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? ஆண்டவருடைய பாதத்துல நம்மை முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுப்போம். மீண்டும் ஒரு முறை உபாகமம் 7:21 படி ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம். பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்துல அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் தெரியுமா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். இந்த வார்த்தை யார் யாரிடம் சொன்னது தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குள் நுழைய போகும் நேரத்தில் கானானியரை பார்த்து பயந்த வேளையில தம் ஜனங்கள் பயப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தம் மக்களை வசனத்தின் மூலமாக தைரியப்படுத்துகிறார். நாமும் ஒருவேளை இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையில பயம், திகில், கலக்கத்தோடு ஆண்டவருடைய திருமுன்னிலையில வந்திருக்கிறோமா? ஆண்டவர் அருளும் நம்பிக்கை வார்த்தை உபாகமம் 7:21 பின்பகுதி, அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை பொருந்தியவர். அவர் எல்சடாய், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் தொடர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? 3 ஆலோசனைகளை வேதத்து நிழலில சுருக்கமாக நாம் தியானிப்போம். 1, நம்முடைய விசுவாசம். கிறிஸ்தவனுடைய சுவாசம் விசுவாசமாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு செல்லும் பாதையில் பயந்து நடுங்கினார்கள். என்னாகமம் 13:32 நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம்
தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். என்னாகமம் 14:2 பின்பகுதியில பயத்தின் மிகுதியில எகிப்து தேசத்துல செத்து போவோமே ஆனால் நலமாய் இருக்கும் பதட்டத்தின் மத்தியில என்னாகமம் 14:3 பின்பகுதியில எகிப்து தேசத்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த தடுமாற்றமான மனநிலையிலிருந்து இஸ்ரவேலருக்கு தேவ மனிதன் காலேப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னாகமம் 14:9, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை. இந்த புதிய ஆண்டுல, இந்த புதிய வாரத்துல நமக்கு என்ன தேவை தெரியுமா? விசுவாசம். நம் எதிரிகள் நம்மை விட பலசாலிகளாக, நம் பிரச்சனைகள் நம்மை விட பெரிதாக இருந்தாலும் இம்மானுவேலர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்துல நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்கும் பயப்பட வேண்டாம், இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே பயந்து நாம் நன்றி செலுத்துவோமே ஆனால் நிச்சயமாக நாம் ஜெயம் காண்போம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல பூரியா ராஜாவின் படை எலிசாவை பிடிக்க அவர் வீட்டின் முன் நின்றது. எலிசாவின் விசுவாச வார்த்தைகள் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 6:16, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் இந்த புதிய வாரத்துல நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இம்மானுவேலர் நம்மோடு இருப்பது நம்முடைய மிகப்பெரிய பலம். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, விசுவாசத்துல உறுதியாயிரு. 2வதாக நம்முடைய ஜெபம். இக்கட்டான நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என வேதம் சொல்கிறது தெரியுமா? முழங்காலை முடக்கி. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:12 பின்பகுதியில ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். யூத குலத்தையே ஆமான் அழிக்க நினைத்த போது மொர்தெகாய், எஸ்தர், ஒட்டுமொத்த யூதர்களும் 3 நாள் ஆண்டவரின் பாதத்துல பாரத்தோடு ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? சூழ்ச்சி செய்து யூதர்களை அழிக்க நினைத்த ஆமான் அழிந்து போனான் என்று சொல்லி திருமறையிலே பார்க்கிறோம். யூதர்கள் பத்திரமாய் காப்பாற்றப்பட்டார்கள். எஸ்தர் 9:1 காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர்களுக்கு எதிரான காரியம் மாறுதலாய் முடிய காரணம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த மக்களின் விசுவாசமான ஜெபம். விசுவாசிகளின் ஜெபத்தை கேட்டு யோபு 37:5 படி நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும் போது எந்த குறையும் நேரிடாது. ஆபிரகாம் லிங்கன், ஜெபிப்பவன் ஜெயித்து கொண்டே இருக்கிறான், ஜெபிக்கிறவன் சாதித்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி அடிக்கடி குறிப்பிடுகிறார். தேவ வல்லமையை பெற நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். நம் தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். யோசேப்பின் உயர்வுக்கு காரணம் ஜெபம். எகிப்தின் அதிபதியாக ஒரு அடிமை உயர்ந்ததற்கு காரணம் ஜெபம். தானியேலின் உயர்வுக்கு காரணம் ஜெபம். தானியேலுக்கு பிரதானிகளுக்கு முன்பாக, தேசாதிபதிகளுக்கு முன்பாக மகிமையான உயர்வு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் ஜெபம். ஏசாயா எலிசாவை ராஜாக்களுக்கு ஆலோசனைக்காரர்களாக உயர்த்தியது ஜெபம். எஸ்தர் தெபோராவை உயர்ந்த சன்னிதானத்துல உயர்த்தி அழகு பார்த்தது ஜெபம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 1 தீமோத்தேயு 2:1-3 வரை உள்ள வசனங்களில எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஒட்டுமொத்த உலகத்தையும் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிற கொடிய கிருமிகள் முற்றிலுமாய் வேறறுக்கப்படுவதற்காக நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் தம்முடைய மகிமையினால நம்மை நிரப்புவார். 3வதாக ஆராய்ந்து பாருங்கள். நம் வாழ்வின் பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமாகும் பொழுது நம் ஆவிக்குரிய நிலைமையை நாம் ஆராய்ந்தறிய அழைக்கப்படுகிறோம். பவுல் 1 கொரிந்தியர் 2:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கின்றார். தேவன் நம் உள்ளத்தை ஆராய்ந்தறிகிறவர். ஆண்டவர் உயர்ந்த நோக்கம் நமக்காக வைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்குவது அவருடைய மிகப்பெரிய சுத்தமாக இருக்கிறது. எபிரேயர் 12:10 இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம் உலக பார்வையை தவிர்த்து விட்டு உன்னதரை நோக்கி நம்மை நாம் அர்ப்பணிப்போம். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில
உடன்படிக்கை பெற்று தங்களோடு இல்லாததால் இஸ்ரவேலர் அழுது கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் மக்களை தேவ சமூகத்துக்கு வரவழைத்து அவர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வைக்கிறார். 3 காரியங்களை கட்டளையிடுகிறார். 1, அந்நிய தேவர்களை விட்டு விலகுங்கள். 2, உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்குங்கள். 3, ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இஸ்ரவேலர் இந்த 3 கட்டளைகளை கடைபிடித்தனர். ஆண்டவர் சாமுவேலின் ஜெபத்தை கேட்டு 1 சாமுவேல் 7:10 படி கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணினார். 2 நாளாகமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வேதத்தை ஆராய்ந்து பார். வேதம் ஆராய முடியாத இடத்துல நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும். செப்பனியா 2:2 நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நிறைவாக அவிசுவாசத்தை அகற்றி விசுவாசத்தில் உறுதிப்படுவோம். சாக்கு போக்குகளை தவிர்த்து உறுதியாய் முழங்கால் படிவோம். தேவனின் கிருபைகளை ஆராய்ந்து அறிவோம். 1 கொரிந்தியர் 1:27 பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தவே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். இந்த புதிய வாரம் முழுமையும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ தரத்தையும் கிறிஸ்துவின் குணத்தையும் இந்த புதிய வாரத்தில் நாம் வெளிப்படுத்துவோம். திறமை மிக்க பாத்திரவான்களாய் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். உபாகமம் 7:21 பயப்பட வேண்டாம். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.